ஒவ்வொரு நாளிலும் பல்வேறுபட்ட சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது, சில விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடியவையாக இருக்கும். அதிலும் குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசத்திலே வாழக்கூடியவர்களுக்கு சில விடயங்கள் ரொம்ப நெருடலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அது சார்ந்தான் இந்த காணொளிகளை பார்க்க போகிறோம். இப்ப யாரும் காணொளிக்கு வந்தீங்கன்னு சொன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்க. காணொளி தொடர்பில காணொளியை முழுமையாக பார்த்ததுக்கு பிறகு கீழ உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். பிரதானமான விஷயம் தான் இந்த புலம்பெயர் தமிழர்களுக்கு சகோதரர் அதிர்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இந்த தகவல்கள் எல்லாம் நேற்று முன்தினமெல்லாம் பதிவாக தொடங்கியதற்கு பிறகு அதனுடைய பிரதான காரணம் என்ன, உள்ளடக்கம் என்ன என்பது தொடர்பிலே விரிவான விவரங்கள் இப்போதைக்குத்தான் வெளியாக தொடங்கியிருக்கிறது. காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் இந்த தகவலை உறுதிப்படுத்திக்கிறது தான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவரையும் சம்பந்தப்படுத்தி அதேபோல ஸ்ரீலங்காவுக்குள்ளே யாழ்ப்பாண மாவட்டத்தையும் தொடர்புபடுத்த அந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை ஆரம்பத்திலே சொல்லி வைக்கிறோம். குறிப்பாக வெளிநாட்டில் நிறைய பேர் வாழினம் அப்படி வசிக்க ஊரில் இருக்கக்கூடிய ஆக்களை ரொம்ப அதிகமாக நம்புவோம். இந்த காணொலி யாரையும் நம்பாதீங்க அல்லது சில மோசமான விஷயங்களை செய்யாதீங்க அப்படி என்பதை குறிப்பிடுவதற்காக இல்லாவிட்டாலும் கூட கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு பதிவாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கைகளை அவையால் இங்கே இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது. அப்போ தங்களுடைய வேலைகளையோ அல்லது ஏதாவது தேவைகள் இருந்தால் அதை நிறைவேற்றுவதற்கோ சில பேர் தேவைப்படுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய வேலைகளில் ஒரு மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது எந்தளவு தூரம் மோசமான முறை பயன்படுத்தப்படுகிறது அல்லது அதை இவ்வளவு துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்பதைத்தான் இதன் மூலமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒருவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இந்த காணி ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான சொத்து இருக்கும். அதில் காணி பிரதானமானது. அப்படி இருக்கக்கூடிய காணியை நெடுக இங்கே போய் அதை பராமரித்து அதுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்வது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ற அடிப்படையில் யாருக்கும் இந்த பவர் ஆஃப் அட்டர்னி அதாவது அவருக்கான அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நிகழும். அப்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைகளை அவருடைய நம்பிக்கைக்குரியவர் மாத்திரமல்ல உறவு நண்பராக இருக்கக்கூடிய ஒருவர் மோசமான விடயங்களில் ஈடுபட்டிருக்கார். 2 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார் என்ற தகவல் எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அந்த அடிப்படையில் அவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், அவரால் இங்கே போக முடியாது. அதனால் இவ தன்னுடைய ஒன்றுவிட்ட முறையான ஒரு சகோதரிக்கு அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்து கொள்வதற்கான இந்த உரித்தை கொடுத்துருக்கார். அப்படி கொடுத்துருக்கக்கூடிய வேளையிலே ஆள்மாறாட்டம் மூலமாக அவர்கள் சில மோசமான விடயங்களில் ஈடுபட்டிருக்கார் என்பது தெரிய வந்திருக்கிறது. புலம்பெயர்ந்த தேசத்திலே வசிக்கக்கூடிய ஒருவர் தனது காணிக்கான இந்த அதிகாரத்தை தன்னுடைய சகோதரி முறையாளருக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையிலே காணி உரிமையாளருடைய அந்த உறவினராக இருக்கக்கூடிய அந்த சகோதரி பிரிதொரு தேவையை காரணம் காட்டி இந்த ஒன்று விட்ட சகோதரிடமிருந்து அந்த உறுதியை வாங்கியிருக்கார். அப்படி வாங்கி மோசடி செய்திருக்கக்கூடிய சம்பவம் பதிவாக இருக்கிறது. வாங்கி என்ன மோசடி செய்தார்? உரிமை மாற்றம் தான் செய்திருக்கிறார். பெயர் உள்ளிட்ட விவரங்கள் யார்கிட்ட பேரில் இருக்கோ அதெல்லாம் மாற்றி மிக சிக்கலான நிலைமை ஒன்று வரை இப்போ போயிருக்கிறது. அதுக்கு பிறகு யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்ற விசாரணை பிரிவினுடைய இடத்துல அதுக்கான முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பதிகாரி தலைமையிலாக இருக்கக்கூடிய குழுவர் தான் இதை கண்டறிந்திருக்கிறார்கள். அந்த முறைப்பாட்டினுடைய அடிப்படையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது தான் இந்த காணி இவ்வளவு மோசமான சம்பவத்துக்கு அல்லது காணி மோசடி ஒன்று மேற்கொள்ளப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமில்லை, அந்த ஆள்மாறாட்டம் செய்துதான் இந்த விஷயம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆள்மாறாட்டம் செய்யக்கூடிய ஆக்களை இப்போ கைது செய்திருக்கிறார்கள். இருவரும் கடந்த 1ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அங்கேதான் என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை சொல்லி இருக்கணும். வெறும் இப்படியான ஒரு அற்ப சொற்ப வேலைக்காகத்தான் இந்த வேலையை சரிக்கிறமான்னு சொல்லி பார்த்தா நீங்கள் ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுவீங்க. ஒரு 10,000 ரூபா காசுக்காக தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. 10,000 ரூபா தேவை என்றதுக்காக ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் தான் அந்த ஆள் மாறாட்டத்தை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கூடியவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இதனை அடுத்து நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அந்த 2 பேரையுமே ஆள் மாறாட்டம் செய்திருக்கூடிய ஆள் அதை விட யாருக்கு இவர் அந்த உரித்து கொடுத்தாரோ அந்த 2 பேருமே கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதில் ஒரு ஆள் ஸ்ரீலங்காவில் கொழும்பை சேர்ந்தவர், மற்றவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பகுதியைச் சேர்ந்தவராக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த மோசடியை செய்திருக்கக்கூடிய சம்பவத்துக்கு துணை போயிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், சட்டத்தரணி முன்பாக போய் கையெழுத்து வைக்கணும். அப்படி வைக்கல இவங்க முகக்கவசத்தோட போய் தான் இந்த கையெழுத்தை வச்சிருக்கிறாங்க. கேட்கல சொல்லிக்கிறாங்க தனக்கு சுகவீனம், ஆகவே இந்த முகக்கவசம் பயன்படுத்துவது கட்டாயம் அப்படின்னு சொல்லி வைத்தியர் சொல்லியிருக்கார். அதனால முகக்கவசம் தான் அணிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த கையெழுத்து வைத்ததாகவும் இந்த காவல்துறை மேற்கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகளில் இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த அளவு தூரம் ஒருவரை நம்பி நான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் பாரதூரமாக எல்லாருமே நடந்து கொள்கிறாங்க என்பது ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இனி கொஞ்சம் பார்த்து சூதானமாக இந்த விடயங்கள் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கல ஒரு பக்கமாக இந்த விஷயம் நடக்க, மறுபக்கமாக பல்வேறுபட்ட சட்டத்துக்கு புறம்பான செயற்பாடுகளில் நிறைய பேர் ஈடுபடுவார்கள். அப்படி ஈடுபடக்கூடிய சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகும். ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது.
பொதுவா ஏதாவது நடந்தா வந்து நாங்க காவல்துறைக்கு அறிவிப்போம். காவல்துறை வந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொள்வார்கள். அப்படி வந்திருக்கக்கூடிய காவல்துறையை தாக்கியிருக்கக்கூடிய சம்பவம் ஒன்றும் நேற்று நாளிலே பதிவாகி இருந்தது. இன்று வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கேயும் இல்ல. பொது இடங்கள்ல கொஞ்சம் ஒழுக்கமாக நடந்து கொள்ளணும் என்பது முக்கியமான விஷயம். யாழ்ப்பாண நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து தரிப்பிடத்தில வந்து ஒரு குழுவினர் அந்த இடத்துல வந்து அமைதிக்கு பங்கமான முறையில செயற்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு ஒரு முறைப்பாடு கிடைச்சிருக்குது. அந்த முறைப்பாட்டுக்கு பிறகு காவல்துறை என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படி என்று பார்ப்பதற்காக அங்கே வந்திருக்கிறார்கள். வருகிற போது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலும், அங்க நடக்கக்கூடிய சம்பவம் ஒரே மாரி இருந்ததனுடைய அடிப்படையில, அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தரப்ப வந்து கைது செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். இரவு பொழுதில தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி வரைக்குள்ள வந்து அவர்களை கைது செய்ய முயற்சிக்கிற போது, அவர்கள் காவல்துறை மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 காவல்துறை வந்து காவல்துறை உத்தியோகத்தர்கள் வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அமைதியின்மை ஏற்படுத்திடக்கூடிய அந்த குழு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த மோசமான சம்பவம் தொடர்பில் வந்து பல்வேறுபட்ட விமர்சனங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுகிற போதுதான் அவர்கள் 4 பேரும் கிழக்கு மாகாணத்தினுடைய திருகோணமலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் அப்படி என்ற விபரம் வந்து வெளியாகி இருக்கிறது. அதுக்கு பிறகு அவர்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட போகிறார்கள். காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக அரச ஊழியருடைய கடமைக்கு இடையூறு விளைவித்தனர், பொது இடத்தினுடைய அமைதிக்கு பங்கம் விளைவித்தனர் உள்ளிட்ட பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியான விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி காவல்துறை ஊடக பேச்சாளர்களிடம் சொல்கிற போதுதான் இன்னும் ஒரு தகவல் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. 15 வயசுல நாங்கெல்லாம் என்ன செய்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா நாங்க எல்லாம் பதில் சொல்லுவோம். அது செய்துட்டு இருந்தோம், இது செய்துட்டு இருந்தோம். ஏன்னா கொண்டு வந்து படிச்சு வீட்டு வேலையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஏனைய உதவிகளோ அல்லது படிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் கல்வி நிலையங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து கொண்டு வந்திருப்போம். அல்லது வந்து மைதானத்தில் நண்பர்களோட விளையாட போய் அடி வாங்கியிருப்போம். ஆனா 15 வயதான ஒரு பாடசாலை மாணவனும் இன்னும் ஒரு பாடசாலை மாணவியும் 67வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் வேற எந்த இடத்துலையுமே பதிவாக இல்லை. ஸ்ரீலங்காவில் கொழும்பில் பதிவாகி இருந்தது. இதுக்கு பிறகு என்ன சம்பவம், யார் அவர்கள், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேடி பார்த்திருப்பீங்க. அதுல குறிப்பிட்ட விபரத்தை வந்து இப்போது காவல்துறை வந்து வெளியிட்டிருக்கிறது. கொழும்பில் இருக்கக்கூடிய பிரபலமான பாடசாலைகளில் கல்வி இருக்கக்கூடிய ஒரு மாணவனும் மாணவியும் தான் இந்த மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலை செய்திருக்கணும். கொம்பனி வீதி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சொகுசு குடியிருப்பு கட்டடத்தினுடைய 67வது மாடி. யோசிச்சு பாருங்க, அந்த அளவு தூரம் அவர்கள் யோசிச்சிருக்கார்கள். அங்க போய் அவர்கள் குதித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சர்வதேச பாடசாலை ஒன்றிலே கல்வி கற்கக்கூடிய இந்த 15 வயதான மாணவன், அதே போல அதே வயதை ஒத்த மாணவி தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2 பேருமே இப்போ உயிரோடு இல்லை, உயிரிழந்து போயிருக்கிறார்கள். வெள்ளவத்தை மற்றும் கலனி பகுதியைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் என்று இப்போதைக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த 15 வயசான 2 பேருக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி 2 பேரும் சேர்ந்து குதித்தார்கள் என்பதற்கு வந்து காவல்துறை ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இருவரும் காதல் தொடர்பில் இருந்ததனுடைய அடிப்படையில் தான் இந்த விடயம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. கொம்பனி வீதியில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு தொகுதிக்குள்ளே, ஆடம்பர குடியிருப்பு தொகுதிக்குள்ளே அவர்கள் பிரவேசித்திருக்கிறார்கள். சிசிடிவி காணொலிகள் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அங்கே நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பில் வந்து விசாரணைகள் மேற்கொள்வதற்கு காவல்துறைக்கு உதவி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த காணொலி காட்சிகள் பரிசோதிக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் 2 பேரும் திட்டமிட்டு தான் இந்த சம்பவத்தை செய்திருக்கணும். பாடசாலை முடிஞ்ச பிறகு அந்த சொகுசு மாடி குடியிருப்பினுடைய 5வது மாடி, அந்த 5வது மாடியில் வந்து ஒரு உடற்பயிற்சி நிலையம் நடத்தி வரப்பட்டிருக்கு. அந்த உடற்பயிற்சி நிலையத்துக்கு 2 பேருமே போயிருக்கணும். அங்கே போய் இவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு தான் இந்த விஷயத்துக்கு வந்திருக்கணும். பாடசாலையினுடைய ஆடைகள் எல்லாத்தையும் மாற்றி வேறு ஆடைகளை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பாதணிகள், பாடசாலை பை எல்லாவற்றையும் அந்த உடற்பயிற்சி நிலையத்தில் வச்சுட்டு அவர்கள் அங்கிருந்து நேர 67வது மாடிக்கு போயிருக்கிறார்கள். அந்த மாடிக்கு போய் ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் வந்து அந்த மாடியில இருந்து குதிச்சு அவர்கள் இருவரும் தற்கொலை செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் காதல் தொடர்பில் இருந்து தெரிய வந்திருக்கிறது. உயிரிழப்புக்கான காரணம் எது என்று சொல்லி இன்னுமே விசாரணைகள் முடியவில்லை என்ற விஷயத்தையும் வந்து காவல்துறை ஊடக பேச்சாளர்களும் சொல்லியிருக்கிறது. தொடர்ச்சியான விசாரணைகளை தாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்ற மாதிரி அவர்கள் தகவல் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வயசுல இப்படியெல்லாம் நடக்குதா, இந்த செய்தியை சொன்ன 4 பேருக்கு இன்னும் பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொன்னா வந்து ஏன் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்றோம்டா, இப்படியான வயதை ஒத்துறக்கூடியவர்களை தங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக யோசித்து வச்சிருக்க வேண்டிய தேவை என்பது இப்போ தான் உணரப்பட தொடங்கி இருக்குது. என்னெல்லாம் செய்வாங்க, இப்படி செய்வாங்கன்றதெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய முடிவுகளாக அவர்களிடம் எடுத்துக்கொண்டிருக்கிற போது அது தொடர்பிலே அவர்கள் சார்ந்திருக்கக்கூடியவர்கள், பெற்றோர், பாதுகாவலர் வந்து அவதானமாக இருக்க வேண்டிய தேவையும் இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது என்ற அடிப்படையில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது.
குறிப்பா ஒருவர நம்பி மோசம் போயிருக்கக்கூடிய சம்பவம், பொது வழியில நாங்க எப்படி நடந்து கொள்றது என்று தெரியாம நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம், எந்த வயசுல என்ன செய்றது, எப்படியான முடிவுகள் எடுக்கிறது என்று தெரியாம மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்று சொல்லி பல்வேறுபட்டதாக ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு இடத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வளரக்கூடிய இளைய தலைமுறை அல்லது இந்த சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் வந்து சரியான முறையிலே பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை இந்த விடயம் சொல்லியிருக்கு. அது மாத்திரமல்ல, அதிக நம்பிக்கை வைத்து நாங்க செய்யக்கூடிய விஷயம் என்பது, கடைசியில் நமக்கே ஆப்பா போய் முடிஞ்சிரும் அப்படின்றது வந்து இந்த காணி உறுதி சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் மூலமாக தெரிய வந்திருக்கு. ஆகவே கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க அப்படின்றத தான் இந்த காணொளி மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த காணொளி தொடர்புல கருத்துக்களை பதிவு செய்யுங்க. யாரும் இப்ப தளத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய ஆட்களுக்கு இந்த விஷயங்கள் சம்பந்தமாக வந்து காணொளிகள் நீங்க பகிர்ந்து வைங்க. இன்னும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். வணக்கம்.